ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஆக்டர் ஆகணுமா? அதுக்கான 2வது வீடியோவில் தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா என்னோட ப்ரொஃபைல் இருக்கு, போய் செக் பண்ணுங்க. இன்டர்மீடியேட்காக 3 to 6 month பீரியட்ல என்னென்னா கோல் ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த 3 to 6 monthல உங்களோட மெயின் கோல் என்னவா இருக்கணும்னா கேரக்டர் பில்டிங், கண்ட்ரோல் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. தட் இஸ் த மெயின் ஒன். இந்த கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க என்னென்னா ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா கேரக்டர் பில்டிங், எமோஷனல் டெப்த் அண்ட் சீன் ஆக்டிங். இந்த 3 விஷயத்துக்காக நீங்க எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? 30 செகண்ட் மோனோலாக், ஒரு சீனை ஃபுல்லா ஆக்ட் பண்ணி பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் கம்பைன் ஆக்டிங். இந்த கம்பைன் ஆக்டிங்னா என்ன? நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆக்டிங் ட்ரை பண்றாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3rd ஒன் இஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது லிசனிங் ஸ்கில். இந்த லிசனிங் ஸ்கில் எதுக்காகனா, நீங்க ஒரு கேமரா முன்னாடி டைலாக் பேசுறீங்கன்னா ரொம்ப ஈஸி பேசிடலாம். ஆனா ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பேசுறாங்க, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணும்ல. இப்போ அவங்க பேசுறாங்கன்னா அவங்க மட்டுமே ஃபுல்லா காட்ட போறது இல்லை, நம்மளையும் சேர்த்து தானே காட்ட போறாங்க. ஸோ அதுக்கான நீங்க ரியாக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணதான் அவங்க என்ன ஃப்ளோல பேசுறாங்க, அதுக்கு நம்ம எப்படின்னா ரியாக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இந்த 3 to 6 month பீரியட்ல நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஆக்டிங் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அட்வான்ஸ் பீப்புளுக்கு 6 to 12 monthக்கு என்னென்னா ஃபோக்கஸ் கோல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, learn together, grow together. Bye.